உங்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் சொல்லும்படி வந்திருக்கிறேன். மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு வாலிபன் கல்லூரியில் விடுதியில் தற்கொலை செய்து மரித்து போனான். பாருங்க, மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டிய வயசு, தற்கொலை செய்து மரித்து போனான். அங்கிருக்கிற நிறைய பேருக்கு சந்தேகம், இந்த வயசுல அவனுக்கு என்ன கஷ்டம், இவன் மரிக்க வேண்டிய அவசியம் என்ன, ஏதாவது கடிதம் எழுதி வைத்திருக்கிறானா என்று தேடும் பொழுது உண்மையாகவே அவன் ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அவன் மரணித்தான். அந்த கடிதத்தில் அப்படி என்ன எழுதி இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் ஆவலாய் அதை பார்க்கும் பொழுது, என்னுடைய சாவுக்கு கடவுள் காரணம் என்று எழுதி வைத்து இறந்து போயிருந்தான். மனிதர்கள் காரணம் அல்ல, என்னுடைய சாவுக்கு கடவுள் தான் காரணம். முடிந்தால் அவரை கண்டுபிடித்தால் அவரை கைது செய்யுங்கள் என்று இறுதியாக எழுதியிருந்தான். சரி, கடவுள் மேல அவனுக்கு என்ன அவ்வளவு பெரிய வருத்தம், கோபம் என்று படிக்கும் பொழுது அதுல எழுதியிருந்த வார்த்தைகள் தான் வியப்பாக இருந்தது. அதுல அவன் எழுந்திருந்தது என்ன தெரியுமா? கடவுள் எனக்கு அழகை தரவில்லை, மற்றவர்களெல்லாம் அழகா இருக்கிறார்கள், நான் அழகா இல்லை, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் அழகா இல்லை. சரி, என்னை அழகாதான் படைக்கல கடவுள், அறிவாவது படித்தாரா? எனக்கு அறிவும் இல்லை, எனக்கு படிக்க முடியல, ஞாபக சக்தி எனக்கு இல்லை. சரி, அதுதான் இல்லை, வேற எதையாவது திறமைகளை வைத்து படைத்தாரா? அதுவும் இல்லை. எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்ல அவங்க விளையாண்டு படிப்பு வராதவ, ஞானத்துல குறைவா இருக்கிறவ அதுல முன்னேறுகிறான், எனக்கு அது கூட இல்லை, நான் சுத்த வேஸ்ட். இதே வழியோட நான் தினம் தினம் வாழ விரும்பவில்லை, நான் மரணிக்கவே விரும்புகிறேன். நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? நான் பிரயோஜனமற்றவன், நான் வாழ முடியாது, எனக்கு ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பில்லை, சம்பாத்தியம் நாம் செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு எந்த திறமும் இல்லை, படிப்பும் இல்லை, என்னை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், ஏன்னா எனக்கு அழகு இல்லை, அதனால நான் மரிக்கவே விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் மரணித்தான். பாருங்க, அதை படித்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய சோகம், பெரிய சோகம். பாருங்க, இப்ப இறந்து போன இந்த வாலிபனுடைய ஆன்மா நேர மோட்சம் போனது. இப்ப கடவுளுக்கு முன்னாடி அவன் நிற்கிறான். இப்ப கடவுள் மேல அவனுக்கு பெரிய கோபம். ஏன் இப்பயே நீங்க வந்த அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு. அதற்கு அவன் கோபத்தோடு சொல்றான், எனக்கு நீங்க அழக தரல. சரி, அழகதான் தரல, அறிவை தந்தீங்களா? அதுவும் தரல. சரி, அறிவை தான் தரல, எதையாவது திறமைகளை தந்தீங்களா? அதையும் தரல. எனக்கு எதுவுமே தரல, நான் எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்? அதனால நான் மரணத்தை தேர்வு செய்தேன், என் மரணத்துக்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லி கடவுளை குற்றப்படுத்தினான். கடவுள் அப்படியே அருகில் அப்படியே திரும்பி தேவ தூதனை பார்த்தார். தேவ தூதனை பார்த்தார். அடுத்து திரும்பவும் இவனை பார்த்தார். நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இதே போல வருத்தத்தோட நீ பூமியில உன்னுடைய காலேஜ் கிரவுண்ட்ல சோகத்தோடு நீ இருக்கும் பொழுது ஒரு வாலிபன் உன்னிடத்தில் வந்து அன்பாய் பேசியிருப்பானே, மிகுந்த அன்போடு உன்னை விசாரித்திருப்பானே,
உன் கையில ஒரு துண்டு பிரதியை கொடுத்து தயவு செய்து இதை நீ படிக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பானே. உடனே அவன் சொன்னானா, ஆமா ஆமா, என்ன பண்ணன நீ? நான் அதை கசக்கி தூக்கி போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தான் கடவுள் மேல கோபமாச்சு. அது மத சம்பந்தமான ஒரு கைப்பிரதி என்பதை அறிந்து கொண்டு இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அதை கசக்கி நான் தூக்கி எறிந்து விட்டேன். உடனே கடவுள் கேட்டாரா, சரி இப்பயாவது அது நீ அதை படிக்கிறியா? இப்பவாவது நீ அதை படிக்க உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டாரா. உடனே அவன் சொன்னான்னா, இப்போ உங்கள்கிட்ட அது இருக்கா? சரி கொடுங்க, நான் அதை படிக்க விரும்புகிறேன்னு சொல்லி கடவுள் திரும்பி அந்த தேவ தூதனை பார்த்து அந்த கைப்பிரதியை கொண்டு வா, அவன்கிட்ட கொடு, அவன் அதை வாசிக்கட்டும். பாருங்க அதுல என்னதான் அப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லி இந்த வாலிபன் வாசிக்க ஆரம்பித்து அந்த கைப்பிரதை நெஞ்சோடு அணைத்து கடவுளை பார்த்து சொன்னான், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு கொடுத்த அற்புதமான இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய நானே அழிச்சுக்கிட்டேன். தப்பு உங்க மேல இல்லை, தப்பு என் மேலதான் சொல்லி அவன் அழ ஆரம்பித்தான். அப்படி அதுல என்ன எழுதியிருந்தது? அதுல அப்படி என்ன எழுதியிருந்தது? அந்த கைப்பிரதியை அவன் திறந்து வாசிக்கும் பொழுது அவனுடைய சாவுக்கு எது அவன் காரணம் சொன்னானோ அது சம்பந்தமான வார்த்தை. அது என்ன வார்த்தை? அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம் மிக முக்கியமா கவனிங்க. அதுல என்ன எழுதியிருக்கு? எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்து பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்படி எழுதிட்டு ஆரம்பமே இந்த கைப்பிரதியில இதுதான் இருந்திருக்கு. முடியும் பொழுது எப்படி தெரியுமா அந்த கைப்பிரதியில முடிந்திருக்கு? அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறார் என்று. பாத்தீங்களா? பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை என்ன? அவங்கள போல அழகு இல்லை, அறிவு இல்லை, பலன் இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லை. இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஆரம்பிக்குது. ஸ்கூல் டேஸ்ல பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் யார் உட்காந்துருப்பா? அந்த கான்பிடென்ட் ஆனவன், அந்த அழகானவன், அறிவானவன், திறமையானவன் கான்பிடென்டா உட்கார்ந்துருப்பான். டீச்சர்ஸுக்கு அவங்களதான் பிடிக்கும், அவங்களதான் புகழ்வாங்க, அவங்களதான் பாராட்டுவாங்க, அவங்களுக்கு தான் ஒரு நல்ல எதிர்காலம், நீ தான் அந்த சமுதாயத்துக்கு குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுவாங்க. ஆனா கடைசி பெஞ்சில் ஒரு சிலர் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க, அவங்கள திட்டுன்னு திட்டுவாங்க. இவங்களோடு ஒப்பிட்டு நீ எல்லாம் எதுக்கு பிறந்த? உனக்கு அழகும் இல்லை, உனக்கு அறிவும் இல்லை, உனக்கு திறமையும் இல்லை, மொத்தத்துல உனக்கு எது ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு நீ பூமிக்கு பாரமா இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய
அவநம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி பாருங்க, வீட்டிலையும் அவனுக்கு மதிப்பு இல்லை, வீட்டிலையும் அவனுக்கு அவநம்பிக்கையான வார்த்தை. ஸ்கூலுக்கு வந்தா டீச்சர்ஸும் அவனை நொந்து போகும்படியாக அவனை வேதனைப்படுத்துவார்கள். இப்ப யோசித்து பாருங்க, இப்படி இருக்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படிங்க இந்த உலகத்துல வாழணுங்கிற எண்ணம் வரும்? நான் சொல்றேன், இந்த உலகம் நல்லவர்களை தேடுகிறது, இந்த உலகம் அறிவானவர்களை தேடுகிறது, இந்த உலகம் திறமைசாலிகளை தேடுகிறது, இந்த உலகம் பணக்காரர்களை தேடுகிறது, இந்த உலகம் ஞானிகளை தேடுகிறது. அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு மனிதனை இந்த உலகம் வெறுக்கிறது. நீ ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் அவனை புறந்தள்ளுகிறது. ஆனா இந்த பகல் நேரத்தில் நான் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தால் எதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி புறந்தள்ளப்படுகிறதோ அவர்களை தான் தெய்வம் தேடி வருகிறார். உன் குடும்பத்தினரால், உறவினர்களால், நண்பர்களால், ஆசிரியர்களால் புறந்தள்ளப்பட்ட உன்னத பார்த்துதான் கடவுள் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. ஞானியை வெட்கப்படுத்த நான் இன்னொரு ஞானி எனக்கு தேவையில்லை. பைத்தியம், எனக்கு ஞானமே இல்லைன்னு சொல்ற பாரு, எனக்கு நீதான் தேவை. பலம் உள்ளவனை வெட்கப்படுத்த இன்னொரு பலசாலி எனக்கு தேவையில்லை. பலவீன, எனக்கு எந்த திறமையும் இல்லை, நான் வியாதியோடு இருக்கிறேன், இந்த வயசுல எனக்கு இப்படி ஒரு பலவீனம் வந்துருச்சு, நான் எப்படி இன்னும் வருடங்களை நான் கழிப்பது அப்படின்னு சொல்ற பாரு, நீதான் அவருக்கு தேவை. உன்னை கொண்டுதான் பலவான்களை அவர் என்ன செய்ய போகிறார்? வெட்கப்படுத்த போகிறார். அடுத்து என்ன எழுதியிருக்கு? உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதனால நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ சோர்ந்து போகாத, நீ அழாத, நீ கலங்காத, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமோன்னு சொல்லாத. உனக்கு அவங்களை விட சிறந்த எதிர்காலத்தை இயேசுப்பா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத ஒரு பாடலின் வரியாக நான் பாட விரும்புகிறேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் 16 feet. பலவீனன் என்று இந்த உலகம் தள்ளுகிறது, ஆனால் தெய்வம் பலவீனன் என்று உன்னை தள்ள மாட்டார். அல்லேலூயா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. என்னோடு சேர்ந்து நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாத்தீங்களா, பலவீனன் என்று அவர் தள்ளிடாம பலத்தால் இடை கட்டுகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை பைபிள் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டுமா? பைபிள்ல மோசே அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து எழுதியிருக்கு. யாருங்க? மோசே. பாருங்க, ஒரு பெரிய திட்டத்திற்கு கடவுள் அவரை வான் கூப்பிடுறார். லட்சம் லட்சம் மக்களுக்கு லீடரா இருக்கணும். நல்லா கவனிங்க, இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா பார்வோன் என்ற ஒரு ராஜா கீழே அடிமையா இருக்கிறாங்க. இவங்க எங்க இருக்க வேண்டியவங்க? பாலும் தேனும் ஓடுகிற கடவுள் இவங்களுக்குன்னு வச்சிருக்கிற மேன்மையான தேசத்துல இருக்க வேண்டியவங்க. இப்ப அடிமைத்தனத்திலிருந்து பல மைல் தூரம் அவங்க பிரயாணப்பட்டு இப்ப அவங்க கடவுள் வச்சிருக்கிற நல்ல தேசத்துக்கு இவங்களை கொண்டு போகணும். ஒரு 100-200 பேர்னா பரவாயில்ல, லட்சம் லட்சம் மக்கள். உங்களுக்கு தெரியும், லீடரா இருக்கிறதுக்கு மிக முக்கியமா எது இருக்கணும்னா ஒரு ஆளுமை, ஒரு ஆளுமை திறன் இருக்கணும். இரண்டாவது மிக முக்கிய லீடருக்கு இருக்க வேண்டியது டாமினேட் வாய்ஸ், நல்ல ஒரு குரல், நல்ல ஒரு பேச்சு திறமை. கடவுள் பாருங்க, இது எது ஒன்றும் இல்லாத, இது எது ஒன்றும் இல்லாத, எதை சொன்னாலும் நம்பிக்கையே வராத, இதான் முக்கியமான ஒரு வார்த்தை. சில பேருக்கு பாருங்க, எதை சொன்னாலுமே நம்பிக்கை வராது. எதை சொல்லுங்க, நம்பிக்கையே வராது. அப்படிப்பட்ட ஆளுதான் இந்த மோசே. இவர் போய் சொல்றாரு, வா உன்னை பெரிய லீடர் ஆக்க போறேன் அப்படின்னு. ஆனா இவர் மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடுது? இப்ப நான் சொன்னதுதான், ஒரு லீடருக்கு இத்தனை திறமைகளும் இருக்கணும், எனக்கு எது ஒன்றும் இல்லை. அவர் பாருங்க, கடவுளே நான் லாய்க்கப்பட்டு வரமாட்டேன், நீங்க வேற யாரையாவது நீங்க தெரிந்து கொள்ளுங்க. வாசிக்கிறேன் பாருங்க, யாத்திரையாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம். பைபிள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை பாருங்க, ரொம்ப அழகா எழுதியிருக்கு. யாத்திரையாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. கவனிச்சீங்களா? நான் வாக்கு வல்லவன் அல்ல. ஒரு லீடருக்கு, ஒரு தலைவனுக்கு வாக்கு வல்லவன் அப்படிங்கிற பேர் அவன் எடுத்திருக்கணும். நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் யாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பேச கூட தெரியாது. நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். பாருங்க, ஒரு தலைவனா கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்னா, பேச்சு திறமை உள்ளவனை அல்ல. தலைவனாய் கர்த்தர் ஒருவனை யாரை தெரிந்து கொள்ளுகிறார்னா, நல்ல பேசுகிறவனை அல்ல.
திக்கி திக்கி பேச்சே வராத திக்கு வாயும் மந்தனாமும் உள்ளவனை அழைக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த கடவுளுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு. கடவுள் எப்பொழுதுமே பாருங்க, அவர் எப்படி ஏன் இப்படிப்பட்ட ஆளை தேர்வு செய்யறாருன்னா, உங்களை நம்பி அல்ல, அவரை நம்பி அவர் உங்களை தேர்வு செய்கிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களை நம்பி அல்ல. நீ அழகா இருக்க, அறிவா இருக்க, பலனா இருக்க, பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கிற, உனக்கு அந்த திறமை இருக்கு இந்த திறமை இருக்குன்னு பார்த்து அழைக்கிறது மனுஷன். ஆனா கடவுள் அப்படி செய்யறது இல்ல. இந்த உலகத்தினால் எதெல்லாம் வேணான்னு தூக்கி குப்பையில தூக்கி போடப்படுதோ அவங்களை தேர்வு செய்கிறார். அவங்கள வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதுதான். அவருடைய ஆற்றலை நம்பி, அவருடைய பலத்தை நம்பி, அவருடைய ஞானத்தை நம்பி, அவருடைய ஆற்றலை நம்பிதான் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எனக்கு 10% தான் திறமை இருக்கு, மத்த 90 அவர் போதும், 90 அவர் போதும். இப்ப இந்த மனுஷன் பாருங்க, சரிப்பட்டு வராது. நீங்க யாரையாவது கூப்பிட்டுக்குங்க. இப்ப கர்த்தர் பாருங்க, அவர் விடல. சரிப்பா, பேச்சு திறமை உள்ளவனை நான் தேடி போய்க்கிறேன் அப்படின்னு தேடி போகல. திரும்பவும் இவன்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? சரி, நீ சொல்ற பேச்சு திறமை வரல, திக்கு வாயு மந்த நாவுங்கிற. இப்ப நான் சொல்றேன், நான் உன் வாயோடு இருப்பேன். கவனிக்கிறீங்களா? நான் உன் வாயோடு இருப்பேன். சரி, அப்படியாவது ஒரு ஏத்துக்கிட்டாரா? அதான் சொல்றேனே, சில பேருக்கு எத்தனை நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுங்க, நம்பிக்கையே வராது. அப்பயும் அவர் ஏத்துக்கல. திரும்பியும் பாருங்க, கடவுள் இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ட்டு போகல. அவர் சொல்றாரு, ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா? பாருங்களேன், அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது 14வது வசனம், யாத்திரையாகமம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இப்ப பாருங்க, சரிப்பா, உனக்கு பேச்சு திறமை இல்லைன்ட்ட, பேச்சு திறமை உள்ளவனை உன்னோடு நான் இணைக்கிறேன். அவன் உன் கூட இருப்பான். நீ பேச முடியாதுங்கிறீல, திக்கு வாயின்னு சொல்றீல, மந்தனாவும் சொல்றீல, உன் வழிக்கு நான் கடந்து வரேன். ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா? அவன் நல்ல பேச்சு திறமை உடையவன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அவனை தெரிந்து கொள்ள போறது இல்ல. கவனிங்க, அவன் நல்ல பேச்சு திறமை உடையவன்கிறதுனால உன்னை தள்ளிட்டு, உன்னை புறக்கணிச்சுட்டு அவனை நான் தேர்வு செய்ய போறது இல்ல. அவன் உனக்காக, உனக்கு பதிலா அவன் பேசுவான். நீ அவனுக்கு தேவனா இருப்ப. நீதான் முக்கியம். நீ பேச்சு திறமை இல்ல, நீ திறமை இல்லைங்கிறதுனால மனுஷன் தள்ளுகிறது போல நான் உன்னை தள்ள மாட்டேன். உனக்கு ஆரோன்னு தருகிறேன். அவன் உனக்கு பதிலா பேசுவான். பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயா இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அதோட மோசே அடுத்த வார்த்தை கர்த்தரை பார்த்து பேசல, கடவுளை பார்த்து பேசல. அதோட அவனுக்கு கான்பிடன்ட் வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. ஆமாங்க,
இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அது தெரியுது, இவங்களுக்கு இது தெரியுது, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பணம் இருக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க ஈக்குவலுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவரால முடியும். கவனிங்க, ஒன்னே ஒன்று சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். ஒரு முறை மயிலாடுதுறை போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு புது கார் மேல தெரியாம மோதிட்டேன். முன்னாடி போன காரு புது காரு, விலை உயர்ந்த ஒரு வெள்ளை வெள்ளேர்னு ஒரு அழகான ஒரு கார். நான் வச்சிருந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு மாருதி 800. அந்த முன்னாடி போன கார் திடீர்னு பிரேக் அடிச்சிட்டதுனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. வேகமா போய் மோதிட்டேன். பாருங்க, அந்த கார் சுத்தமா பழுதாயிடுச்சு. எனக்கு இப்ப நம்ம என்ன பேச போறோம்? இப்ப நம்ம கையில பணமும் இல்லையே, நம்ம மேலதான தப்பு. இப்ப என்ன செய்ய போறோம்னு தெரியலையேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த கார்ல இருந்து வெளியில வந்தவங்க எல்லாம் முரட்டாட்டமான ஆம்பளைங்க. அவங்க ஏன் கார்ல வந்து என்னோடு கூட வந்த தம்பிமார்கள் எல்லாம் அடிக்கிறது கைய ஓங்குறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க விலை உயர்ந்த காரு, அவங்கள பார்த்தாலே தெரியுது பணக்காரர்கள்னு. ஆனா எங்களை இப்ப எங்களுக்காக பேச ஒரு நபர் வேணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு செகண்ட்ல என்ன செய்ய போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க, ரோட்ல போன 2 வீலர் போன ஒருத்தர் நின்னாரு. யாருன்னே தெரியல, நின்னாரு. கிட்ட வந்தாரு. பாருங்க, அவருடைய பேச்சு திறமையை கண்டு வியந்து போனேன். அவனை பார்த்து கேட்டாரு, யோ, அவர் என்ன உனக்கு விரோதியா? உன் எய்த்த வீட்டுக்காரனா, பக்கத்து வீட்டுக்காரனா, வாக்கிய தகரா? உன் கார்ல மோதணுன்னே உன்னை பின்தொடர்ந்து வந்தாரா? இப்படி நீ எதுக்கே பிரேக் அடிச்ச? சைக்கிள் பிரேக் அடிச்சாலும் அதே இடத்துல நிக்காது. இப்படிப்பட்ட வண்டி எப்படியா நிக்கும்? இப்படி நிறைய கேள்வியை கேட்டு மிரட்டணும்னு அவன் அடிக்கணும்னு கோபத்தோடு இருந்த அந்த அவங்க அமைதியாயிட்டாங்க. இப்ப பேரம் பேசுறாங்க. இப்ப இந்த காரை சரி பண்ணி கொடு. உடனே அங்கிருந்து இங்க மெக்கானிக்கு போன் பண்றாங்க. கடைசியா 35,000 அவங்க பில் பண்ணாங்க. 35,000 கொடுங்க, இல்லைன்னா நீங்க காரை எடுத்துட்டு போய் ஒரு ஒர்க் ஷாப்ல இதை சரி பண்ணி கொடுங்கன்னு. அந்த எனக்காக பேசினார் பாருங்க. அவர் கிட்ட வந்து எவ்வளவு உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டாரு. எனக்கு சொல்லவே பயமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அதுல பாதி கூட இல்லை. அவங்க பேசின வெறும் 2,000 ரூபாய் தான் பணம் இருக்கு. வெறும் 2,000 ரூபாய். இத சொன்ன அடிக்க மாட்டாங்க பாருங்க. உடனே இத புரிஞ்சுக்கிட்டு இன்னும் போய் அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கிறார். என்னென்னமோ பேசுறாரு. உடனே பாருங்க, அங்கிருந்து 35,000 கொடுத்தாதான் அந்த வண்டியை எடுப்பேன். ஒண்ணு பணத்தை கொடு, இல்லைன்னா அந்த காரை சரி பண்ணி கொடுங்க. பாருங்க, இப்படி முரண்டு பிடிச்சவன் எவ்வளவுதான் சார் இருக்கு அப்படின்னு உடனே அந்த வெறும் 2,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தோம் பாருங்க. அதை வாங்கிக்கிட்டு அவங்க உடனே கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு நான் போன் பண்றேன், திரும்ப உங்களுக்கு நான் போன் பண்றேன்னு. இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 7-8 வருஷம் இருக்கும். அதை தெரிந்த நபரும் என் கூட இருக்கிறாரு. ஒரு 7-8 வருஷம் இருக்கும். இன்னைய வரைக்கும் அவங்க போன் பண்ணல. அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன், சில நேரத்துல ஐயோ எனக்கு இந்த திறமை இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கும் போது கடவுள் இந்த பூமியில நம்மளை வாழ வைக்க அந்த பணக்காரர் ஸ்தானத்துல, அந்த அறிவாளிகள் ஸ்தானத்துல, அந்த ஐஸ்வர்யவான்களுடைய ஸ்தானத்துல அவர் இருந்து
பைபிள்ல ஒரு மனுஷன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் பலவீனன், இந்த பலவீனத்தை என் சரீரத்துல இருந்து எடுத்து போட்டுருங்கன்னு. கடவுள் ஆமாப்பா நீ பலவீனன் தானே, இந்த பலவீனத்தை உன் சரீரத்துல இருந்து நான் எடுத்து போட்டுறேன்னு சொல்லாம கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். புரியுற மாதிரி ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பெண் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வறுமையில வாடுகிற ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க. அப்பா இல்ல, அம்மா இல்ல, வாலிப பிள்ளை, சாப்பாடு கஷ்டம், சொந்தக்காரங்கெல்லாம் விலகிட்டாங்க, நண்பர்கள்லாம் யாருமே இல்லை. இந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன நினைக்கிறீங்க? இவ எங்கேயாவது கஷ்டப்பட்டு தான் பிழைக்கணும், உண்மைதானே? உண்மை. இல்லைன்னா பிச்சை எடுத்து பிழைக்கணும், உண்மை. ஆனா ஒரு பெரிய பணக்காரன் இப்ப இவளை பார்த்து, இவன் நிலைமையை பார்த்து, நீதான் என்னுடைய வாழ்க்கை துணை, நீதான் என்னுடைய மனைவின்னு சொல்லி தாலி கட்டி மனைவியா ஏற்றுக்கொண்டானா, நீ இன்றையிலிருந்து நீதான் எனக்கு மனைவி அப்படின்னு ஏற்றுக்கொள்வானே ஆகில், நான் கேட்கிறேன், இந்த வறுமை அந்த நிமிஷத்தோடு தொலையுமா தொடருமா? இதுதான் கடவுள், இதுதான் ஆண்டவர் செய்யறது. நீ பலவீனன், நீ ஞானத்தில் குறைவுள்ளவன், ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? ஞானத்தின் சொரூபியா இருக்கிறேன். உன்னை ஞானியை வெட்கப்படுத்த நான் இன்னொரு ஞானியை தெரிந்து கொள்கிறதில்ல, உன்னை போல பைத்தியம் தான் எனக்கு வேணும். பலமுள்ள ஒருவனை வெட்கப்படுத்த இன்னொரு பலமுள்ளவனை நான் தேடி போவது இல்லை, ஒரு பலவீனமான உன்னை போல ஆளுதாப்பா எனக்கு வேணும். ஏன்னா உன் பலத்தை நம்பி நான் இல்லை, நான் மிகவும் பலமுள்ளவன். அதனால என்ன நம்பி உன்னை அழைக்கிறவா? என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, எதுவுமே வேண்டாம், என்கிட்ட எல்லாம் இருக்கு, வா. எத்தனை பேரு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. திரும்ப ஒரு விச பலவீனன் என்று கர்த்தர் என்னை தள்ளுகிறதே இல்லைன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு இந்த பாடி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாட போறீங்க. எல்லா பயமும் உங்களை விட்டு விலகட்டும், எல்லா சந்தேகமும் விலகட்டும். எனக்கு அது தெரியல, இது தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஞானத்தை தரப்போகிறார், கிருபை தரப்போகிறார், அவரே உங்க கூட இருக்க போகிறார். நீங்க எளியவன், நீங்க சிறியவன், ஆனா கர்த்தர் உங்களை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடும் உங்களை உட்கார செய்வார். நீங்க வாழ்ந்திருப்பீர்கள். தேவ ஊழியக்காரனா சொல்லுகிறேன், நீங்க வாழ்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு பேச தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவர் உங்களோடு உங்களுடைய வாயா இருப்பார். இல்லைன்னா ஆரோனை போல பேச தெரிந்தவர்களை உங்களோடு கொண்டு வந்து இணைப்பார். ஹல்லேலூயா. எதிர்பாருங்க, இதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. உங்க லைஃப் மாறும். நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க, உங்க வாழ்க்கை சூப்பரா மாறும். நிறைய ஆச்சரியங்கள் நடக்கும். நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. Thank you Jesus. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. அதனால நான் தைரியமா சொல்லிக் கொள்கிறேன், குறைவா இருக்கிறேன், அழகில்ல, அறிவில்ல, பலன் இல்லை, நல்ல அப்பா அம்மா இல்லை, நல்ல வசதி இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதனால நான் இப்படிதான் இருக்க போறேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களை அந்த பணக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல, நீங்க பார்த்து ஆச்சரியப்படுறீங்கல்ல, இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த இடத்துல நம்ம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு, அந்த ஸ்தானத்துல அந்த உயர்வுக்கு உங்களை கொண்டுட்டு போக முடியும். தேவனுடைய ஊழியக்காரனாய் அதை நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. மோசையை போல எத்தனை சொன்னாலும் நம்பாத ஆளா இருக்காதீங்க. அவரும் பாருங்க நம்பாம தான் இருந்தாரு. கர்த்தர் உன் வாயோட இருப்பன்னாரு, அப்பயும் அவர் ஒத்துக்கல. கடைசியில ஆரோனை தரேன் அப்படின்னு உடனே, அதுக்கப்புறம் பாருங்க ஆரோனை தரேன்னு சொல்லிட்டு நம்மள தள்ளிடுவாரோ அப்படின்னு யோசித்தாரோ என்னமோ தெரியல. அவன் பேச்சு திறமை உள்ளவன் அப்படின்னா அப்ப நம்மள தள்ளிடுவாரோ அப்படின்னு ஆண்டவர் அதையும் சொல்றாரு. இல்ல இல்ல, அவன் நல்ல பேச்சு திறமை உடையவனா இருந்தாலும் நீதான் அவனுக்கு தேவனா இருப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாய், நல்ல தகப்பனாய், நல்ல ஒரு சகோதரனாய், நல்ல ஒரு தாயை போல் அன்புடையவராய் அவர் இருக்கிறதுனால குறை நிறைந்த, பலவீனம் நிறைந்த, வியாதி நிறைந்த, வறுமை நிறைந்த, தரித்திரம் நிறைந்த நீங்களும் இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியும். எந்த அளவுக்கு நீங்க யாரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்களை காட்டிலும் மேலான ஸ்தானத்துல நீங்க உயர்ந்து வருவீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.